இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்ககிட்ட வந்திருக்கிறேன். காமனா ஒரு மொழியில நெறைய வாக்கியங்கள் இருந்தாலும், டெய்லி நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் என்னவோ சேம் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ்ல ஒரு 25 சென்டென்சஸ இன்னைக்கு நாம இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல பார்க்க போறோம். Let me introduce myself. I'm from Tenkasi district. I studied in a government school. I learned English by my own. In that long journey, I had so many trials and errors. I tried so many methods to learn English. Some of the methods worked very well and some of them didn't. I'm still on that learning journey. I started this YouTube channel for Tamilians to speak English fast and also fluently. I give simple, easy tips and tricks for the learners to learn English faster. If you're new here, consider subscribing to my channel and click the bell icon. And in the video lastல எப்படி நம்ம இங்கிலீஷ் லேர்னிங்கை ஃபாஸ்ட்டாக ரொம்ப ராப்பிடாக எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டிப் சொல்லியிருக்கிறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங். ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம காலை சாப்பாடு சாப்பிடலாமா? கேன் வி ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட்? இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தமிழில் சொல்லும்போது காலை சாப்பாடு சாப்பிடலாமா அப்படி கேட்போம். இங்கிலீஷில் கேட்கும்போது கேன் வி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? கொஞ்சம் ஏற்ற இறக்குங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லி பழகலாம். கேன் வி ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட்? கேன் வி ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட்? நாம் ஷாப்பிங் போகலாம். லெட்ஸ் கோ ஷாப்பிங். லெட்ஸ் கோ ஷாப்பிங். நீ கூப்பிட்டப்போ நான் கிச்சனில் இருந்தேன். ஐ வாஸ் இன் கிச்சன் when you called me. I was in kitchen when you called me. நீ எனக்கு உதவ முடியுமா? Can you help me? Can you help me? இப்படி பண்ணாத. Don't do this. Don't do this. இந்த வேலையை முதல்ல பாரு. Do this work first. Do this work first. நீ சாப்பிட்டியா? Did you eat? Did you eat? நீ என்ன சாப்பிட்ட? What did you eat? What did you eat? என்னாச்சு? இல்லைன்னா என்ன நடந்துச்சு? What happened? What happened? சம்டைம் யாருக்காவது கால் பண்ணிவிட்டு நீ வீட்டில் இருக்கியான்னு கேட்போம்ல. நீ வீட்டில் இருக்கியா? Are you at home? Are you at home? சம்டைம் யார்ட்டையாவது ஏதாவது சொல்லிவிட்டு எனக்கு இதை திரும்ப ஞாபகப்படுத்தி விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு ஞாபகப்படுத்து அப்படிங்கிறத ரிமைண்ட் மீ. ரிமைண்ட் மீ. ஓகே, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், தண்ணி எடுத்து வைக்க மறந்தாச்சு, இடையில தண்ணி குடிக்கணும்னு இருக்கு. நம்ம யார்ட்டையாவது கேட்கணும்னா எனக்கு தண்ணி வேணும் அப்படி கேட்போம்ல. எனக்கு தண்ணி வேணும். I want water. I want water. சம்டைம்ஸ் யார்ட்டையாவது ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு I don't understand. I don't understand. யாரையோ பார்க்குறோம், நல்லா பேசி முடிச்சுட்டு ஓகே அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறோம்ல, அதுக்கு see you later. See you later. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், இடையில நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல. I need help. I need help. எங்கேயாவது போகணும், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'm leaving now. I'm leaving now. எனக்கு காய்ச்சல் இருக்குது. I have fever. I have fever. எனக்கு உடம்பு சரியில்லை. I'm sick. I'm sick. என்னால் என் காலை அசைக்க முடியல. I can't move my leg. I can't move my leg. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், கிளாக் நம்ம பக்கத்தில் இல்லை, மணி என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கு What time is it? What time is it? நீ என்ன செஞ்சிட்ருக்க? What are you doing? What are you doing? யாருக்கோ ஏதோ கிஃப்ட் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா ஏதோ திங்ஸ் வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி வாங்கிட்டு வந்திருக்கும் போது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறோம்ல. Do you like it? Do you like it? ஏதாவது எங்கே வச்சுட்டு கீயை எங்கேயாவது வச்சுருவோம், ஃபோனை எங்கேயாவது வச்சுருவோம். என் ஃபோன் எங்கே, என் கீ எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு Where is my mobile phone? Where is my key? அப்படியே தேடிட்டுருக்குறோம் மொபைல் ஃபோனை, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. என் மொபைல் ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு Here is my mobile phone. Here is my mobile phone. வீட்டில் ஏதோ திங்ஸ் வாங்க வெளியே போக சொல்கிறாங்க, ஏதோ ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க. வீட்டில் பைக்கும் இல்லை, இல்லை சைக்கிளும் இல்லை, வீட்டுக்கு வந்தவங்க இல்லை வீட்டில் உள்ளவங்க எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி போகிறது ஷாப்புக்கு அப்படின்னு கேட்கணும்னா How do I go to the shop? How do I go to the shop? இன்றைக்கி நாம் படித்த இந்த 25 சென்டென்சஸை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக ஓகே இங்கிலீஷை வந்து நான் வேகமாக படிக்கணும்
பேச படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்டெப்பு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சது கிடையாது, யார்கிட்டையும் பேசினது கிடையாது, ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னா, நிறைய வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸை உங்களோட கான்வர்சேஷனில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. தமிழில் தான் பேசுவீங்க, ஆனால் அதில் எந்தெந்த வார்த்தைலாம் இங்கிலீஷில் தெரியுதோ அதை இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே, கொஞ்சம் உங்களோட நாக்கு, உங்களோட மைண்ட் எல்லாம் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸாக பேச ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வீடியோ இதுதான். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி பயனுள்ள இன்னும் நிறைய வீடியோக்களோட உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இங்கிலீஷ் லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.